ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஊருக்கு போயிருந்தோம். ஊருக்கு போறப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பையன் வந்து இங்கேருந்து போறப்பயே வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு நீர்வீழ்ச்சி, இல்ல ஆத்து, குளம் இந்த மாரி குளிக்கிற மாரி இருந்தா கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். அப்போ வந்து அவனுக்கு வந்து அந்த மாரி இயற்கை பிளேஸ், இந்த மாரி தண்ணி வர்றது, இந்த நீராடுறது, இந்த மாரி ஆத்துல குளிக்கிறது வந்து அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டு போ ரொம்ப வந்து இது பண்ணிட்டே இருந்தான். அப்படி பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொந்த ஊரான ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில வேலன் சேரிகாரன்பட்டி. அங்க வந்து ஊருக்கு போயிட்டு இங்கே மாமியார் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேனி ஆண்டிப்பட்டியில இருக்கு. வேலப்பர் கோயில் ரோட்ல. அங்கே வந்துட்டுருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பையன் கூட்டுன்னு சொல்லப்போ நம்ம கண்ல வந்து எதேர்ச்சியா வந்து கும்பக்கரை அருவின்ற வந்து ஃபால்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுச்சு. அப்போ அத பார்த்துட்டு சரி நம்ம ஒரு டைம் கூட போனதில்ல. சரி போய் பார்ப்போம் அப்படின்ற இதில வந்து நேரா வந்து அ வத்தலகுண்ட தாண்டுனோனே பெரியகுளம் ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருந்துச்சு. சரி அந்த இடத்துல பேக்கரியில ஒரு டீய சாப்பிட்டு அப்படியே கிளம்புனோம். கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா, கும்பகர அருவிக்கு அப்படியே போனோம். போயிட்டு அந்த ரோட்ல போயிட்டுருக்கும் பாருங்க. நல்லா அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி ஃபுல்லா இயற்கை சூழ்ந்த இடமா இருக்குது பாருங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து எல்லாமே நல்லா இருக்கு. சேஃப்டியா இருக்கு. ரோடும் நல்லா அகலமா இருக்கு. போயிட்டு நேரா பாருங்க. சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கும்பக்கரை அருவி இருக்கிறதே பார்த்தீங்கன்னா, அந்த கொடைக்கானலோட மலை அடிவாரம் தான். நேரா போயிட்டா கொடைக்கானல். அடுக்கம் அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ். அப்ப பெரியகுளம் வந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர். பாருங்க. நல்லா பச்சை பசேல்னு புல்வெளியும் நல்லா இயற்கையான சூழல்கள் வந்து அமைஞ்சிருந்துச்சு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டுருக்கோம். நம்ம பையன் தான் வீடியோ எடுத்துட்டுருக்கான். நீங்க இந்த மாரி வந்து பிளேஸ்க்கு வரணும்னா, இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ பாருங்க. இதில போட்டிருக்கோம். எங்கே வந்து வரணும் அப்படின்றத பார்த்துக்கங்க. பெரியகுளம் போகிறீங்கன்னா, நீங்க வந்து இங்கே அ இங்கேருந்து நேரா தேனி ரூட்ல போகிறீங்கன்னா, அங்கே பெரியகுளம் போகிறதுக்கு முன்னாடி வெளிய ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து அது பிரியும். சப்போஸ் அங்கே தேனியிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா, தேனியிலேருந்து பெரியகுளம் தாண்டுன உடனே ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் அந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கும்பக்கரை அருவியோட பிரிவு இருக்கும். நீங்க அதில பிரிஞ்சு வந்துக்கலாம். ஸோ போற வழில பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல அந்த வாய்க்கால் மாரி அப்படியே ஒரு இது அந்த ஒரு தண்ணி ஓடுற மாரி இருந்துச்சு. தண்ணி ஓடல நின்றுருந்துச்சு. அத ஒரு வீடியோ போட்டுக்கிட்டோம். அப்படியே மறுபடியும் வண்டியில கிளம்பிட்டு, நேரா பார்த்துக்கிட்டே நல்லா இயற்கை சூழ்ந்த நிலம் அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போய்க்கிட்டே இருந்தோம். நல்ல ஒரு இயற்கையா ரொம்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வாழ்வாதாரம் அந்த வாழணுன்றதுக்காண்ட ஒரு பறவை வந்து ஒரு இரையை தேடி தன் கூட்ட விட்டு மலை கடந்து மலை போயிட்டு திரும்ப வந்து அது சாயங்காலம் ஆச்சுன்னா அதோட இதுக்கு வந்துரும். அதே மாரி தான் நம்ம வந்து பறவை கூட வந்துரும். ஆனா நம்ம வரமாட்டோம். நம்மளோட சொந்த ஊருக்கு வரமாட்டோம். ஏன்னா, நம்ம பொழப்பு தேடி வந்த இடத்த வந்து அந்த ஊர்ல வந்து நம்ம அங்கேயே வந்து தங்கிருவோம். அந்த மாரி வருடத்துக்கு ஒரு முறை போறப்ப நம்மளோட கிராமத்தில வந்து இந்த மாரி இயற்கை சூழ்ந்த இத வந்து ஒரு முறை போய் நம்மளே போய் தேடி போய் பார்க்குற அளவுக்கு ஆயிருச்சு. நம்ம போனப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய சுற்றுலா பயணிகள் எல்லாமே நெறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாமே நெறைய சரியான கூட்டம். அந்த கூட்டத்துலயும் போய் நல்லா பார்த்துட்டு வந்தாச்சு. நம்ம பையன் நல்லா திருப்தியா குளிச்சான். அதோட ஃபுல் வீடியோ எல்லாமே ஃபுல்லாவே போட்டிருக்கேன் பாருங்க. இந்த இப்போ வந்து போயிட்டுருந்த வீடியோ, அங்கே உள்ள என்ட்ரன்ஸ் போனது. முன்னாடி பார்த்தீங்கன்னா, கார் பார்க்கிங் எல்லாமே இருக்கு. பைக்கு ரூ. 10 காருக்கு ரூ. 30 வாங்குறாங்க. நீங்க சாப்பாடு தேவைன்னா நீங்க எடுத்துட்டு போயிரலாம். அப்படி இல்லன்னா சாப்பிடறதுக்கு தேவையான அனைத்து மீன் சாப்பாடு இருக்கிறது எல்லாமே மிட்டாய்கள், குழந்தைக்கு தேவையான ஸ்நாக்ஸு எல்லாமே அங்க வச்சிருக்காங்க. சப்போஸ் உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் ஆ விழா காலங்கள்ல ஒரு டிக்கெட்டும், நார்மல் டைம்ல ஒரு டிக்கெட்டும் சொல்றாங்க. ஸோ பெரியவங்களுக்கு ரூ. 30 சின்னவங்களுக்கு வந்து ரூ. 20 அந்த மாரி இது பண்றாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போற மாரி இருக்கும். அதில வந்து வண்டியும் இருக்கு. ஸோ நடக்க முடியாதவங்க வந்து வண்டியில வந்து போயிரலாம். அதுக்கு ஒரு தனி டிக்கெட்டு. அந்த டிக்கெட்டு நாங்க எடுக்கல. அது என்னன்னு நீங்க அங்கேயே பார்த்துக்கலாம். அப்படி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க அந்த இடத்த வந்து இன்னும் ரீச் பண்ணல. போய்க்கிட்டே இருக்கோம். நாங்க அதுக்கு முன்னாடியே வந்து இதோட வாய்ஸ் பேசுறதுனால, அதோட ஃபுல் டீட்டெயிலும் வந்து நான் சொல்லிட்டேன். அந்த ஃபுல் லென்த் வீடியோ இத எடுத்துக்கிட்டே போறதுனால, சுத்தி இருக்க மரங்கள் எல்லாமே இருக்குது. நாங்க திருப்பூர்ல இருந்துட்டுருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில தாராபுரம் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பூர்லேருந்து தாராபுரம் ரோடு வர்றப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் 2 பக்கமும் புளிய மரங்கள், நிறைய மரங்கள் இயற்கை சூழ்ந்து நல்லா அழகா பசுமையா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மரத்தையுமே வெட்டிட்டாங்க. அது ஒரு இதாவே இருக்கும். இந்த மாரி தான் அந்த இடம் இருந்துச்சு. இப்போ இந்த இடத்த பார்த்ததுமே எனக்கு அந்த இடம் ஞாபகம் வந்துருச்சு. அத தான் வந்து அந்த இடத்தையும் மென்ஷன் பண்ணி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கும்பக்கரை அருவி போறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன முக்கியமான தேவைகள் அப்படின்றத வந்து நீங்க இத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பிளாஸ்டிக் பொருள் மத்த இதெல்லாம் வந்து இதில வந்து எடுத்துட்டு போகாதீங்க. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் முக்கியமானத எடுத்துட்டு போங்க. ஏன்னா பிளாஸ்டிக் பொருள் எல்லாத்தையும் நீங்க போட்டீங்கன்னா,
அந்த விலங்குகள் வாழ்கிறது குரங்கு மற்றும் விலங்குகள்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து சாப்பிட்ரும். அதுக்கு இதெல்லாம் போயிடும் அப்படின்னு. ஸோ சுகாதாரத்தை வந்து நம்ம மூலியமாக தான் ஒரு நல்ல விஷயத்த நம்ம பரவணுன்றதுக்காண்டி சுகாதாரமாக சுத்தமாக வச்சுக்கணுன்றதுக்காண்டி தான் அந்த இதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் மேலே ஏறுறப்ப தேவையில்லாத பொருட்கள் வச்சுருந்தாங்கன்னா அவங்க செக் பண்ணிவிட்டு பார்த்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதனால் நீங்கள் தேவையான பொருட்கள் ஸ்நாக்ஸு மற்ற இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. கேரி பேக் இதெல்லாம் கொண்டுட்டு போகக்கூடாது. மேலே விட மாட்டாங்க. உங்களுக்கு தேவையான துணிகள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அங்கேயே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் எடுத்து பார்த்தீங்கன்னா கும்பகரையிலே லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து இடம் இருக்குது. நீங்கள் குளிச்சுட்டு எவ்வளோ நேரம் வந்தாலும் குளிச்சுட்டு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இடம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் வந்து தண்ணி ஓடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்குது. நீங்கள் வந்து கோடை காலத்தில் போனாலும் அப்படி தான் இருக்கும். நாங்கள் இப்போ தான் போனோம். நாங்கள் இது ஜனவரி மாதம். ஆனால் பயங்கரமான கூலாக இருக்குது தண்ணி. இன்னும் நீங்கள் எப்போ போனாலும் சரி தண்ணி அப்படி தான் இருக்கும். இப்போ மழை காலத்துக்கு போனால் நிறைய தண்ணி வரதுனால வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து சீசன் வந்து இதெல்லாம் திறந்து விட்டாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி சுற்றுலா பயணம் மேலும் நீங்கள் ஏதாவது வந்து சுற்றுலாத்தல சிறப்பான ஒரு தேனீர் மாவட்டத்தில் வந்து சிறப்பான ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா அதை வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் போனது இப்போ கும்பகரை அருவி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணி தான் நான் போக முடியல. பட் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இடமா இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் வந்து கும்பகரை அருவி பக்கத்தில் எல்லாம் பெரிய உலகத்தில் தேனி மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் வந்து இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து பெரும் ஆதரவு தந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் தள்ளி தள்ளி போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாமரங்கள், நிறையா வீடுகள் இதெல்லாம் இருக்க ஆரம்பிச்சு, பெரிய பெரிய பில்டிங் இந்த மாதிரிலாம் இருக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போது அதிலேருந்து போயிட்டுருக்கப்போ இடையில வந்து ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் போனப்போ ரெஸ்டாரண்ட்டு ஆஃப் பண்ணி இதாகிருந்துச்சி. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் மறாவது நானும் அன்றைக்கி போனது வந்து பார்த்திங்கன்னா நானும் என் பையனை மட்டும் போனோம். மறுநாள் ஃபுல்லாக ஃபேமிலியோடு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுனால அந்த வீடியோ போட முடியல. அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக எடுத்து நாளைக்கு ஃபேமிலியோட போகிறதுனால மொபைலில் லாக் பண்ணி வச்சுட்டு எல்லாம் டோட்டலாக கிளம்பிட்டோம். இப்போ போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா இப்போ மலை அடிவாரம் வந்துருச்சு. அந்த மலை வந்து அப்படியே தெரியுது பாருங்கள், நல்லா மலையெல்லாம் தெரியுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துருக்கோம். வீடியோ கிளாரிட்டி இல்லாட்டி என்னது தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து வாய்ஸ் வரும் வராமல் இருக்கும், நீங்கள் வீடியோ மட்டும் பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான வீடியோக்கள், மேலும் ஃபன் வீடியோ, காமெடி வீடியோக்கள் இது போன்ற நல்ல வீடியோக்கள் பார்க்க நம்மளது பூபாலன் அஃபிஷியல் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா டிரைவிங்கில் போகிறப்போ எதுக்கும் கொஞ்சம் மலைப்பாதைகள் சேர்றதுனால நீங்கள் இப்போ கொஞ்சம் பொறுமையாக போங்க. காலையில் நீங்கள் வந்து கும்பகரை ஏரிக்கு போகணுன்னா காலையில் நேரமாக வந்து நீங்கள் கிளம்பிடுங்க. ஒரு 8 மணி 9 மணிக்கு அங்கே ரீச் ஆகிற மாதிரி பண்ணிடுங்க. ஏன்னா 4 மணிக்கு வந்தீங்க தான் 4 மணி வரைக்கும் தான் அங்கே வந்து அலோடு. 4 மணிக்கு வந்து 4 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வனவிலங்குகள் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் நீர் குடிக்கிறதுக்கு. அப்போ அது வந்து மேய்ச்சலுக்கு போயிட்டு நீர் குடிக்கிறதுக்குலாம் அது வந்து கீழே இறங்கிறதுனால ஸோ வனவிலங்குகள் வந்துடும். அதனால் அதுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்றதாண்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அலோடு இல்லை. அதனால் நீங்கள் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. நாங்கள் போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கிளம்பி வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நான் வந்து பார்த்திங்கன்னா நான் குளிக்கலை, ஏன்னா தண்ணி ரொம்ப ஜில்லுன்றதுனால அப்படியே கிளம்பி வந்துட்டு அடுத்தது கிளம்பிட்டோம். ரொம்ப ஜில்லுங்க தண்ணி. பையன் மட்டும் குளிச்சுட்டு அவனே கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி இருந்தால் ரொம்ப நேரம் இருந்து போகணுமா, ரொம்ப கூலாக இருந்தால் இப்போ வந்து இது வந்துட்டான். அந்த என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்துவிட்டோம். நம்ம போயிட்டுருக்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான். நம்ம அந்த கும்பக்கரை பிரிவிலேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு வந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் ரீச் ஆகிட்டோம். இப்போ இந்த இடத்துலேருந்து அடுக்குன்னு சொல்கிற ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் காமிக்குது. அந்த கும்பக்கரை பெரியகுளம் பிரிவுலேருந்து கும்பக்கரை பிரிவுக்கு வந்து அதில் உள்ளே நுழைஞ்ச பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் நம்ம வந்து என்ட்ரு ஆகிட்டோம். நம்ம 2 வீலர் இருந்ததுனால உங்களோட நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்களோ அவ்வளோ தான். நம்ம 40 50 தான் வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் ஆட்டோ எல்லாமே நிற்கிது. இந்த கடைகள்லாம் இருக்குது. முன்னாடி நீங்கள் தேவையான எது பொருட்கள் நீங்கள் வாங்கலாம். இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க பாருங்கள் எல்லாம். இது வந்து ஒரு சின்ன அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்லோ பண்ணிட்டு அடுத்ததுக்கு மேலே கிளம்பிட்டோம். வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்கி எடுத்துகிட்டு உள்ளே போக ரெடி ஆகிட்டோம். உள்ளே ரெடி ஆனதுமே அங்கே போய் பெரியவங்களுக்கு ஒரு டிக்கெட், சின்னவங்களுக்கு ஒரு டிக்கெட் அதை வாங்கிட்டு அப்படியே மெதுவாக உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடக்க ஆரம்பித்ததுமோ அந்த வீடியோ போட்டு நம்ம இது வருவாங்க பாருங்கள், உள்ளே நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். இதில் வந்து அப்படியே பொறுமையாக ஒரு 1 கிலோமீட்டர் நடக்க ஆரம்பித்தோம். நடந்துக்கிட்டே உள்ளே போக வேண்டியதான். அதுவும் நல்லா இருக்குது. வண்டியில் போனால் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ண முடியாது. உள்ளே போகிறதும் வந்து ஒரு 100 மீட்ருக்கு அது அவங்களோட வண்டி தான், அதுக்கு தனி டிக்கெட். ஸோ பெரியவங்க இதுவங்களாம் நடக்க முடியாதவங்களாம் அந்த வண்டியில் வந்து இது பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட நடந்தே கிளம்பிட்டோம். அந்த வண்டியில் ஏறலை. ஏன்னா ஒரு இயற்கை வந்து அழகை வந்து ரசிக்கணும்னா நம்ம நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனை கேட்டால் நடந்து வரேன்னு சொல்லிட்டு சரி நட அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நடந்து கிளம்பிட்டோம். அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே கொஞ்சம் தூரம் போக அப்படியே பேசிகிட்டே எல்லாருமே நிறையா வந்து
அருவியில் குளிச்சுட்டு ரிட்டர்ன் வரவங்க நடந்து வந்துட்டு இருந்தாங்க. போனோம். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். ஸோ 2 பக்கமும் மரம், செடி, கொடிகள், மூங்கில் மரங்கள் எல்லாமே சூழ்ந்து நல்லா இயற்கையாக தான் இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போனோம். அப்புறம் காட்டுக்கோழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடய சத்தங்கள் இருந்துச்சு. நிறைய பறவைகளோட சத்தங்கள் இருந்துச்சு. குரங்குகள் இருந்துச்சு. மாலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தான் நீர் இருந்துட்டு வந்து அந்த காட்டு மாடுகள் மற்ற எல்லாமே வரும். நாங்கள் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ தேவையான ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு பார்த்தா ஒரே ஒரு மிட்டாய் மட்டும் பூப்பழம் வாங்கிட்டு அதை வாங்கிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் அப்படியே அந்த இயற்கை சுதந்திரன்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். அப்படியே வீடியோ எடுத்துட்டோம். ஸோ வீடியோ எடுத்தது ஒரே மாதிரி இந்த மாதிரி எடுக்கிறதுனால இந்த மாதிரி இப்படி சின்ன சைஸாக வந்துடுச்சு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ கொஞ்சம் கிளியராக தெளிவாக போடுறோம். இதை எங்கள் ஃபோனில் முடிஞ்சது இதுதான். ஸோ நீங்களும் கும்பக்கரை வரீங்கன்னா இந்த மாதிரி ஜாலியாக வந்து ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. எந்த ஒரு இதுவும் இல்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா குளிக்கிறவங்களுக்கு தரமான பாதுகாப்பு இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்கோ யாரோ எதுவும் பண்ணாலும் அங்கே வந்து ரவுண்டில் வந்து காவலர்கள் இருக்காங்க. நம்மளுக்கு வந்து அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க. எந்த பிரச்சனையும் வராமல் இது பார்த்துக்குவாங்க. ஸோ உங்களோட பொருட்களை வந்து கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கணும். ஏன்னா அங்கே வர குரங்குகள் வந்து பார்த்திங்கன்னா பொருளை வந்து டக்குன்னு எடுக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு வந்து வேறு சாப்பாடு இல்லை. அதனால் வந்து நம்ம பொருட்கள் சாப்பிட எதுவும் கொண்டு போயிருமோ பார்த்து வந்து அதை வந்து எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுது. ரெண்டாவது போகிறவங்க எல்லாருமே அந்த குரங்குகளை வந்து அன்பாக பார்க்காம எல்லாம் மிரட்டி அதை வந்து ரொம்ப இது பண்ணதுனால அதை வந்து பயந்துருச்சு. நம்மளை வந்து லைட்டாக இது பண்ணாவே நம்மளவே இதை வந்து மிரட்டும். அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த விலங்குகள்கிட்ட இருந்து கொஞ்சம் சேஃபாக இருங்க. மற்ற விலங்குகள்லாம் வர்றது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். குரங்கு மட்டும் வந்து ஆல்ரெடி உள்ளே இருக்கும். உங்கள் பேக்குகள், திங்ஸ் எல்லாமே இதை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. மொபைலெல்லாம் நீங்கள் வண்டியிலே வந்து லாக் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க. மற்ற ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு மட்டும் உண்டான அதை மட்டும் கொண்டுட்டு போங்க. அப்படியே பண்ணிட்டு நாங்கள் அப்படியே வீடியோ போட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். ஸோ கொஞ்சம் இதில் 1.5 கிலோமீட்டர் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில் ஒன்று இருந்துச்சு. சிவன் கோயிலில் அடைச்சிருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கீழே ஸ்டெப்ஸை வந்து இறங்கின உடனே ஒரு ஆப்போசிட்டில் வந்து ஒரு முருகனோட விக்கிரகம், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விநாயகரோட விக்கிரகமும் இருக்குது. இந்த வீடியோ லென்த்தாக போகிறதுனால அது வந்து முன்கூட்டியே வந்து நான் சொல்லிட்டேன். அப்படியே போயிட்டே இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து பக்கமாக இருந்த மாதிரி காமிச்சிச்சு. ஒரு போர்டு ஒன்று வந்துச்சு. ஸோ அந்த போர்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் கூப்பிட்டு போகும் பார்த்திங்கன்னா அந்த வண்டி எங்களோட கிராஸ் ஆகி போச்சு. அந்த பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நடக்க முடியாதவங்க அந்த வண்டியில் வந்து ஏறி போயிடலாம். சும்மா நடக்கிறவங்க மட்டும் நம்ம இதில் இது பண்ணலாம். ஸோ அப்படியே கொஞ்சம் ஒரு மேடு, ஒரு இறக்கம் அந்த மாதிரிட்டு ஸ்ட்ரைட்டான பாதையில் ரோடு போட்டு நல்லா இருக்குது. நல்லா பச்சை பசுமையான இடம் இருக்குது, அமைதியான இடம். இந்த மாதிரி இது நம்ம சிட்டிக்குள்ளே வாழ்ந்துட்டு அந்த இடத்துக்கு போகிறப்ப நம்மளுக்கு ஒரு புது வித அனுபவமாக இருக்கும். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லோரும் இந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் ஒரு கிராமத்தில் இருக்கீங்கன்னா அல்லது இந்த மாதிரி இடத்துல இருக்கீங்கன்னா ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பிளேஸ் ஏதாவது எனக்கு தெரியாத பிளேஸை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பிளேஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நானும் வந்து பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இது இருந்தால் நீங்கள் வந்து ஒரு இயற்கையான சூழல் இருந்தீங்கன்னா அதை வந்து வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. அந்த வீடியோ நாங்கள் போஸ்ட் போட்டுருவோம். அதன் மூலிமா நீங்கள் ரீச் ஆவீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு நல்லா சுற்றிட்டு பெரிய மூங்கில் மரம்லாம் இதெல்லாம் இருந்துச்சு. அந்த மரத்தை ஒரு வீடியோ எடுத்து போகிறப்ப ஸோ இப்போ கொஞ்சம் தூரம் போக நடந்துக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எங்களை வீடியோ எடுத்தது போதுன்னு சொல்லிட்டு அந்த மரம், செடி, கொடிகள், இந்த பச்சை பசுமை இருக்கிற அதெல்லாம் எல்லாம் வீடியோ எடுத்து போட்டோம். அப்படியே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு பெண்டு தெரிஞ்சதுனால ஒரு போர்டு ஒன்று தெரிஞ்சு அதை பார்த்தோன்னா நம்ம பையன் வந்து கொஞ்சம் அப்படியே ஷாக்கான மாதிரி ஆச்சரியப்பட்டான். அந்த பிளேஸ் வந்து நம்மளோட குளிக்கிற பிளேஸ், அந்த பிளேஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதானா. அப்புறம் ஆமாம் சொல்லிட்டு அப்படி போகிறப்ப அப்படியே அந்த இடத்துல ஒரு தகர செட்டு இருந்துச்சு. ஓகே அப்படின்ட்டு அப்படியே கிளம்புனோம். அந்த பார்த்திங்கன்னா அதோடய ஸ்டெப்ஸு அதோட இடத்துக்கு வந்து மெயினான இடத்துக்கு வந்து நாங்கள் வந்துவிட்டோம். அப்புறம் அப்படியே போனால் பையன் வந்து கிளம்பிட்டான். அந்த ஸ்டெப்ஸ் பாருங்கள், இதை வந்து இதோட ஸ்டெப்பு தான் கீழே வந்து இறங்கி போகிறது. கும்பக்கரை ஃபால்ஸு கீழே இறங்குற ஃபால்ஸ் இறங்கி போகிறது. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு பையனை வந்து வீடியோலாம் வேணாம், அப்படியே இறங்கி நம்ம போய் சீக்கிரமாக குளிக்க போவோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துருச்சு அவனுக்கு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே குளிக்க போனால் ஸ்டெப்ஸில் இறங்க ஆரம்பிச்சிட்டான். இறங்கி போய் பார்க்குறப்ப ஒரு நின்று எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்தோம். எங்களுக்கு பேக் சைடில் தான் ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஸோ சிவன் கோயில் வந்து ஓப்பன் பண்ணலை. சரின்னு சொல்லிட்டு இதை மட்டும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்துட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌடெலாம் தாங்க முடியல. ஃபுல்லாக கூட்டமாக இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த முன்னாடி இடம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு போய் நாங்கள் செப்பலை வந்து பாருங்கள், ஒரு வீடு தான் குரங்கு போகுது பாருங்கள். பார்க்குறீங்களா? குரங்கு போகுது.
மெயின் வந்து பார்த்திங்கன்னா குரங்கோட தொல்லை கொஞ்சம் இருக்கும். உங்களோட ஸ்நாக்ஸு, பேக்கு மற்ற இதெல்லாம் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஸ்நாக்ஸ் மட்டும் கூட எடுத்துகிட்டு போங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் எடுத்து போங்க. மொபைல் ஃபோன் மற்ற இதில் எல்லாம் மேலே பாருங்கள், அந்த இருக்கு பாருங்கள். மொபைல் ஃபோன் இதெல்லாம் கூட நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணி உங்களோட வீச்சிலே வந்து வச்சுட்டு போயிடுங்க. இப்போ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீர்வீழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு பாருங்கள். இதில் இது நார்மல். கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஃபால்ஸ் மாதிரி விழுகும். அந்த இடத்துல நிறைய பேர் குளிச்சிருந்தாங்க. இந்த இடத்துல இந்த பக்கம் போகிறதுக்கு நம்ம இதுலேயும் லைட்டாக கடந்து போகலாம். சில பேர் கடக்க முடியாமல் வந்து மேலே வந்து ஒரு ஸ்டீல் பாலத்தில் போட்டிருக்காங்க. ஸ்டீலில் ஒரு பாலம் போட்டிருக்காங்க. அதில் ஏறி போய்க்கலாம். அந்த தண்ணி எப்படி போகுது வருமா, அழகாக போகுது பாருங்கள். ஆனால் பார்க்க தான் அப்படி இருக்குது. தண்ணி வந்து கை வச்சிங்க வச்சுங்க ஐஸ் கட்டி மாதிரி சும்மா ஜில்லுன்னு இருக்கும். அதில் வந்து நான் குளிக்கல. அதனால் வந்து பூபாலம் மட்டும் குளிச்சிட்டான். இந்த பாருங்கள், இந்த இதெல்லாம் இருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் குளிச்சிட்ருக்காங்க. இந்த இதில் வந்து இறங்கி போனால் தான் கீழே வந்து அந்த நீங்கள் வந்து நிறையா ஃபால்ஸுக்கு போயிருப்பீங்க. அந்த மாதிரி ஃபால்ஸில் வந்து கீழே விழுகிற மாதிரியே வந்து தண்ணி கீழே விழுகும். அதில் வந்து குளிக்கிறதுக்கு வந்து நிறைய கூட குளிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம போய் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா பையனுக்கு வந்து அதை வந்து பார்த்துன்னு கொஞ்சம் ட்ரெக்ஸு பயமாயிடுச்சு. அதில் குளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதில் குளிக்கணும்னு வந்துட்டான். நம்மளுக்கு மேலே தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். திரும்பவும் அவன் பின்னாடியே வந்து சரி அவன் குளிக்கிற இடத்த ஒரு ஃபாலோ பண்ணி நம்ம தானே சுத்தமாக பார்த்துக்கிறோன்னா, அதனால் அப்படியே பார்த்துக்கிட்டே பின்னாடியே தெரிஞ்சான். அவன் அதுக்கப்புறம் குளிக்க ஆரம்பிட்டான். நான் ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதை வந்து அந்த இறங்கி போய் அவங்க வந்து அந்த ஃபால்ஸ் இருக்கிற இடம் அந்த கீழே போனோம். அப்படி போனோம். கம்பி கேட்லாம் போட்டு அதை ஒரு செட்டப்பாக வந்து ஒரு பாதுகாப்பு இதாக வச்சுருக்காங்க. சேஃப்பு இங்கே வந்து நான் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கேன். இங்கே ஒரு சேஃப் பார்த்திங்கன்னா கொடிவேரி போயிருக்கோம். கொடிவேரியில் மாதிரி இங்கே ஒரு சேஃப் இருக்குது. கொடிவேரியில் கூட வந்து அவ்வளோ சேஃப் இருக்கான்னு சொல்ல முடியலை. ஆனால் இங்கே வந்து ஃபுல் சேஃபாக இருக்காங்க. காவலர்கள் எப்பயுமே வந்து ஒரு ரவுண்ட்ஸ்லேயே இருக்காங்க. ஏதாவது சின்ன பிரச்சனைனா கூட அங்கே வந்து இது பண்ணுறாங்க. ஏதோ பாருங்கள், தான் ஃபால்ஸ். இதுதான் ஃபால்ஸ். அந்த தண்ணி மேலேருந்து அந்த கீழே வருது. எவ்வளோ பேர் குளிக்கிறாங்க பாருங்கள். ஸோ கொஞ்ச நேரம் இந்த ஐஸ் தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து உங்களோட தலையை வந்து நினச்சி இதில் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் தலைவலி எடுத்துடும், காய்ச்சல் கூட வந்துடும். அந்த மாதிரி இருக்கும். நான் முதல்ல ஃபஸ்ட் டைம் போனால் குளிக்கலை. நான் எத்தனை டைம் போயிருக்கேன் பாருங்கள், ஃபால்ஸுக்கு போகவே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து நானும் வந்திருக்கேன். பாருங்கள், எல்லாம் குளிச்சுருக்காங்க பாருங்கள். இதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த பாதுகாப்பாக இருக்கிற அந்த கேட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இதான் அந்த ஃபால்ஸ். இது அவங்க குளிச்சிருக்காங்க. பையன் இதை வந்து பார்த்துட்டு இதை குளிக்கல அப்படின்னு சொல்லிட்டா, நான் மேலேருந்து ஒரு வீடியோ போட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். மேலே போய் பையனை பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பாருங்கள், அந்த இலையெல்லாம் குளிக்கிற பாருங்கள். அந்த பக்கம் ஒரு வந்து சல்லடை கம்பி மாதிரி வந்து கட்டியிருப்பாங்க. ஏன்னா அந்த பக்கம் வந்து பசங்க வந்து மிஸ் ஆகி போயிடக்கூடாது அப்படின்றக்காண்டி அதில் போயிட்டு அப்படியே வந்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவன் குளிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தானே மேலே வரதால மேலே குளிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இது போன்ற நல்ல வீடியோக்கள் மற்ற இது என்ன ஃபன்னானது எல்லாமே பார்க்குறதுக்கு நம்மளோட யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் தேனி மாவட்டத்தில் இருக்கீங்க, இந்த அருவிக்கு போயிருக்கீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் எங்களோட வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். நான் பொங்கல் டைமில் இந்த வீடியோ நான் அப்போ அப்லோட் பண்ண முடியல. அடுத்தடுத்து வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த குளிக்க போகிறான் பாருங்கள். இதில் வந்து குளிக்க போகிறான். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் வந்து நல்ல ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் என்றும் உங்கள் அன்புடன் பூபாலன் மற்றும் முருகவேல். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.